தெரியுமாடா? 1330 குறள் இருக்குன்னு சின்ன பையனுக்கு தெரியும். அந்த 1330 குறளையும் உன்னால ஒப்பிக்க முடியுமாடா? என்னடா வித்தாடும் சொத்தாடு முடிக்கிற மாதிரி முடிக்கிற? சாமியார் கேட்கிறாரு சின்ன பையனை பார்த்து. உங்களை இல்லையா சாமியாரையா? சின்ன பையனை பார்த்து கேட்கணும். இந்த சின்ன பையன் சொன்னானா, ஏன் சாமி திருக்குறள்னா ஒரு 10 குறள் ஒப்பிக்கலாம், இல்ல 4-5 குறள் ஒப்பிக்கலாம். 1330 குறள் எவனாச்சும் கேட்டு பாருங்க தெரியுமான்னு? தெரியாது அப்படின்னு சின்ன பையன் சொல்லி ஒதுங்கிட்டானா. சரின்னு ஒரு 3/4 தூரம் போச்சுங்க. 3/4 தூரம் போது சாமியாரு நம்ம கிட்ட அதை இதை கேட்காரு. இந்த ஆளுட்ட இருங்கயா அப்படின்னு கேட்போம். அது சொல்ற விதத்துல சொல்லணும்ல, அப்பதானே குத்துணுங்க. அப்ப என்ன இங்கிட்டு குத்து இங்கிட்டு வாங்கணும் ரெட்ட கத்தி மாதிரி. அப்ப சாமியார் இந்த பையன் சாமியார் கேட்டாரு எல்லாமே. இந்த பையன் ஒண்ணு கேட்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சாமியாரு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பகட்டிக்கிறையே, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன முடிக்கிற? தெரியுமா தெரியாதா? சொல்லியா என்னடா கேக்குறது? அது தெரியுமா இது தெரியுமா எல்லாம் தெரியாம பகட்டிக்கிறது. அப்ப சாமியார் கேட்டாரா, என்னப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டாரா. இல்ல சாமி எல்லாம் தெரிஞ்ச உனக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டாங்க. எதுக்குடா நீ அப்படி கேக்குற? தண்ணியில அடிக்கிறதா? ஆமா. அப்ப நீங்க எந்த நீச்சல்? ரொம்ப தண்ணியை போட்டு தரையில நீச்சல் அடிக்கிட்டு இருப்பேன், அதுக்காக கேட்டேன். அப்படியெல்லாம் இந்த சாமியார் இல்ல, ஒழுக்கத்திலே சிறந்தவர். தண்ணியில அப்ப அந்த சாமியார் கேட்கிறாரு, கேட்ட சின்ன பையன் கேட்டோன்னே சாமியார் சொன்னாரு, அடப்பாவி எனக்கு நீச்சல் தெரியாதப்பா, நீச்சல் தெரிஞ்சாதான் நான் நீச்சல் எடுத்துக்கிட்டே அக்கறைக்கு போயிருப்பேனே, எனக்கு தெரியாதப்பான்னு சொல்றேன். அப்பதான் சின்ன பையன் சொல்றேன் பாரு, போடா முட்டா பையல, ஏண்டா அறிவட்ட பையல, ஏண்டா உனக்கு ஏன் ரோசம் இருக்கா? நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்னடா பேசுற? அந்த பக்கம் போயா சாமியார் இங்க வந்து நின்றாங்க. ஏண்டா சும்மா தெம்பா நில்லுடா. உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பகட்டிக்கிட்டே மனுஷனாகப்பட்ட வாழ்க்கையில முதல் எதிர் நீச்சல் ஓட கத்துக்கணும்டா.